வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது. நம்மளோட ஜனநாயக கடமையை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் பக்கத்தில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக ஏதோ நம்ம தூரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர எலெக்ஷன் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் வந்து அவங்கவுங்களோட தரப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறோம், எல்லாமே வந்து அவங்கவுங்களோட பதிவு அவங்கவுங்க தெளிவாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து தெளிவாக இருக்கக்கூடிய நேரங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் ஒரு நல்ல வாக்காளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு எந்த வாக்காளர் நல்லது பண்ணுவாங்களோ அந்த வாக்காளரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இனி வரப்போகிற 5 வருஷம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாக்காளருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டில் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்க ஜெயிச்சு ஆட்சியாளர் யார் அமைகிறாங்களோ அதை பொறுத்து நம்ம நல்லா இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற 5 வருஷம் நம்ம வந்து எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நாள் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே யோசித்து சிந்தித்து உங்களோட ஓட்டை நல்ல ஒரு வாக்காளருக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோங்க, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நிறைய பேர் கிளம்பி வராங்க. இதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சா என்னங்கிறது தெரியல, இல்லை நம்ம அதெல்லாம் வாட்ச் பண்ணலையாங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம லேடிஸ் கையிலலாம் மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க பெண்கள் கையிலலாம் இந்த மொபைல் ஃபோனுங்கிறது நமக்கு இந்த கொரோனா பீரியடில் தான் ஆன்லைன் கிளாஸு ஆஃப்லைன் கிளாஸு நமக்கு வந்தப்போ தான் நமக்கு இதெல்லாம் கையில் வந்துச்சு. ஆஃப்லைன் கிளாஸுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டச்சு ஃபோனுங்கிறதெல்லாம் நமக்கு கையில் வந்துச்சு. அதனால் நம்ம இந்த சோஷியல் மீடியாங்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை நம்ம பார்க்குறப்ப எல்லாரும் அவங்களோட டிக்கெட் போட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வராங்க. எங்களோட ஓட்டை நாங்கள் பதிவு பண்ண போகிறோன்னு அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் அவங்க கிளம்பி வராங்களே, நம்மளும் ஒரு புத்துணர்ச்சி கூட கிடைக்கிதுங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்ப. அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஹாப்பியாக கிளம்பி வராங்க. எங்கள் ஊருக்கு போகிறோம், எங்கள் மண்ணுக்கு போகிறோம், எங்கள் நாட்டுக்கு போகிறோம், நாங்கள் போய் எங்களோட ஓட்டை பதிவு பண்ண போகிறோம், எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க மாமா, சித்தப்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு லாங்கில் ஒரு பொதுக்கூட்டம்னு ஒன்று போடுவாங்க. அரசியல் எலெக்ஷன்னாலே நமக்கு எப்படி தெரிய வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கப்பல அவங்க ஊருக்கு போவாங்க, வேனில் போவாங்க. வேனில் போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஒரு ஊர்க்காரங்க ஒரு கிராமத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கட்சியில் பொதுக்கூட்டம் போடுறாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி என்ன சொல்கிறதுங்க, வேட்பாளர் கூட கிடையாதுங்க, அவங்கள என்ன சொல்லுவாங்க, தொண்டர்கள். ஆமாம், சாரிங்க, தொண்டர்கள். அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு அவங்க போவாங்க, எங்கள் கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனில் ஏறி போவாங்க. போயிட்டு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம் பேசுவாங்கங்க. தலைவர் வந்து இதை பேசினார், தலைவர் அதை பேசினார், தலைவர் இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, தலைவர் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிப்பாங்க. அப்படி தாங்க நம்மளோட அரசியல் சம்மந்தப்பட்ட அனுபவம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அரசியல்னால் என்னங்கிறது தெளிவாக பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சோசியல் மீடியா தாங்க. நல்லா அவங்களையும் போய் ரீச் பண்ணியிருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுற வயசு இல்லைன்னா கூட எனக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிவிட்டு அவங்க அழகாக ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதை கேட்குறப்ப பரவாயில்ல, நமக்கு எவ்வளோ நம்ம டெவலப் ஆகிருக்கோம். நமக்கு இந்த வயசுலலாம் நமக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம பார்க்குறோம். அது கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக தாங்க இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாரும் சிந்திச்சு நம்ம செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கோங்க. அரசாங்கங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாதுகாப்புக்கு தாங்க அரசாங்கங்கிறது. அது நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கங்கிறது. அதை வந்து யார் வந்தால் நல்லா பண்ணுவாங்கங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஆட்சியாளரை நம்ம தேர்ந்தெடுப்போம்.
இனி வரப்போகிற 5 வருஷம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு பொண்ணாக இதை எனக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் 2 வயசு குழந்தைக்கெல்லாம் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தாங்க இருக்கோம். அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இனியெல்லாம் அந்த மாதிரி தப்புக்கெல்லாம் தண்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. இது பேசுகிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கவுங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு மூலியமாக தான் அவங்களும் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெண் இல்லாமல் யாராலையும் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு அந்த பெண்ணோட வழியெல்லாம் என்னன்னு தெரியும். இனியாவது இந்த மாதிரிலாம் தப்பு இல்லாத ஒரு ஆட்சி அமையணுங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் தண்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கணுங்க. அதிகமாக கொடுத்து அதை சோஷியல் மீடியாவில் நம்ம சொல்லணுங்க. அப்போ தான் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். இது மாதிரிலாம் பண்ணால் நமக்கும் இந்த மாதிரி தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் வருங்க. பயம் இருந்தால் தப்புக்கள் கண்டிப்பாக குறையுங்க. நமக்கு பயம் இல்லாதப்போ தான் நமக்கு தப்புகள் அதிகமாக நடக்கும். ஒரு பயத்தை காட்டிட்டோன்னா கண்டிப்பாக தப்பு நடக்காது. நம்ம நம்புவோம். இனி வர ஆட்சியில் எல்லாத்துலேயும் நல்லபடியாக நமக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குங்கிறத நம்புவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தாங்க. அதை கண்டிப்பாக வரப்போகிற நமக்கு யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு தெரியல. அது மே 4ஆம் தேதி நமக்கு தெரியும். முதலமைச்சராக பதவி ஏற்கிறவங்க நம்மளோட தமிழ்நாட்டோட முதுகெலும்பான விவசாயத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணணுமோ விவசாயத்தை உயிர்ப்பிச்சு அவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணி அவங்களையும் மேன்மைக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கெல்லாம் இவ்வளோதாங்க. அதை பேசியிருக்கேன். ஒரு நாள் தான் இருக்குது. எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. நல்ல ஆட்சியாளர் அமையணும். நல்ல ஆட்சி அமைஞ்சால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். அதுக்கு உண்டான நாட்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் நல்ல ஆட்சியாளர் தேர்ந்தெடுங்க. நானும் என்னோடய ஓட்டை நல்ல வாக்காளருக்கு தான் நான் பதிவு பண்ண போகிறேன். அது ரொம்ப ஹாப்பியாக நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே. நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.